அன்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே ஆலய ஊர்வலத்தை போலீசார் தடுத்ததால் நடுரோட்டில் அமர்ந்து எம்.ஆர். காந்தி எம்எல்ஏ தலைமையில் போராட்டம் நடத்தி இந்துக்கள் தங்கள் சக்தியை காண்பித்த பிறகு ஊர்வலத்திற்கு போலீசார் அனுமதி அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே அம்சி அடுத்தனவிளை பகுதியில் அமைந்துள்ளது பத்ரேஸ்வரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் பங்குனி திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் இறுதி நாளான நேற்று மாலை அம்மன் உட்பட சாமி விக்கிரகங்களை தேங்காய்பட்டணம் கடலில் ஆராட்டிற்காக ஊர்வலமாக மேலதாளம் முழங்க பெண்கள் முத்துக்குடை முளைப்பாரி எடுத்து வர பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. இந்த ஊர்வலம் அம்சி சந்திப்பு பகுதியில் வந்தபோது போலீசார் தடுத்து நிறுத்தி மேலதாள சத்தம் இல்லாமல் செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இதனால் ஆவேசமடைந்த பக்தர்கள் வழக்கமாக நடக்கும் நிகழ்வு, இதை ஏன் தடுக்கிறீர்கள் என்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நாகர்கோவில் எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி தலைமையில் சுவாமி விக்கிரகங்களுடன் சாலையின் நடுவே அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 1 மணி நேரம் நடந்த போராட்டத்தின் பின்னர் போலீசார் ஊர்வலத்தை வழக்கம் போல் செல்ல அனுமதித்தார்கள். இதையடுத்து பக்தர்கள் அம்மன் விக்கிரகங்களை மேலதாளம் முழங்க ஊர்வலமாக தேங்காய்பட்டணம் கடற்கரைக்கு சென்று பூஜைகள் நடத்தி ஆராட்டு நடத்தி திரும்பி வந்தார்கள். அன்பர்களே, இந்து சமுதாயம் இந்த தேசத்தில் தங்கள் ஊர்வலத்தை தங்கள் விழாக்களை நடத்துவதற்கு போராட வேண்டிய நிலை இன்னும் தொடர்கிறது. வேதனைக்குரிய விஷயம் என்று இந்து அமைப்பினர் தெரிவித்தார்கள். சொல்லிட்டாங்க. வண்டி இல்ல சார், நீங்க அதை கேட்டுட்டு சொல்லுங்க. இப்போ நம்ம கழுத்துல கத்தி வச்சுட்டு கேட்டீங்கன்னா போட்டோம். சாமி வெளியே
டிவி டிவியில் யார் டிவியில் போடுவீங்க? ஜனன் டிவி